ஆவிக்குரிய யுத்தத்தில் சாத்தானை ஜெயிக்கும் ஒரு வல்லமையான 7 ஆயுதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் 9 வழிமுறைகளையும் நாம் பார்க்க போகிறோம். வேத ஆதாரத்தோடு சாத்தானையும் அவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல ஆயுதங்களை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ரகசிய பதிவு தான் இந்த அருமையான பதிவு. இதில் அநேக ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சாத்தான் கொண்டு இருக்கிற அநேக தந்திரங்களுக்கு இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். எல்லா வசனமும் வெறுமையாக அனுப்பப்படுவதில்லை. அதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஆவிக்குரிய திட்டம் உண்டு. இன்றைக்கும் இவ்வளோ பெரிய ரகசியத்தை கர்த்தர் நம்மளை நம்பி நம்மளோடு பேச போகிறாரு. நமக்கு இந்த 7 ஆயுதங்களை குறித்து தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற வழிமுறைகள் உண்டு. அதை எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி சாத்தானை எதிர்த்து நிற்க, அதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்லுகிறது. சத்ருவானவன் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறானா. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத சத்ரு தேவ ஜனங்களை இன்னைக்கு அழித்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு காயப்பட்டிருக்கிறாங்க, மக்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அது சாத்தான் கொண்டு வந்தான்னு கூட தெரியல, இயற்கையாக வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லா வியாதிகளும் இயற்கையாக வருகிறது கிடையாது. சில வியாதிகள், சில குடும்ப உடைவுகள், சில போராட்டங்கள் சத்ருவினால் கொண்டு வரப்படுகிறது. அதனால்தான் நாம் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனல். நம்ம சேனலில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாங்க இன்னைக்கு இந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய இந்த 7 ஆயுதங்களை குறித்து தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பைபிளில் வசனங்களில் வாசித்திருப்பீங்க, ஆனாலும் இது உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யும், உதவி செய்யும். ஏனென்றால் ஒரு உணவுப் பொருள் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தாலும் அதை நல்ல கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு ஒரு உணர்வு உண்டாக்கும். இதே போல தான் நம்ம சத்தியங்களை பல வசனங்களோடு இணைத்து படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஊட்டச்சத்தாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், புதிய இன்சைட்ஸை கொடுக்கும். நம்ம உள்ளத்தில் இன்னும் தேவையான பகுதிகளுக்கு அந்த வசனம் கடந்து செல்லும். இன்னைக்கு வரைக்கும் நான் பல முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது அது எனக்கு புதிதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் நம்ம போன தடவை வாசித்ததை அடுத்த தடவை வாசிக்கும் பொழுது அதில் இருக்காது. ஆண்டவர் புதுசாக காமிச்சு தருவார், புதிய ரகசியம். ஏன்னா அது ஒரு தங்க சுரங்கம், ஒரு வைர சுரங்கம் போல வேதாகமம் இன்னைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிறது. வாங்க விரைவாக நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து விடலாம். கடந்த பதிவில் யாரோடு நம்மளுடைய யுத்தம் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்தோம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் முதலாவது கேட்குறீங்கன்னா, நம்மளுடைய யுத்தம் யாரோடு இருக்கிறது, நம்ம லைஃப்பில் எப்படிலாம் யுத்தம் வருகிறது, இதை தெரிந்து கொள்ள போன பதிவு, இதுக்கு முந்தின பதிவை நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். மீண்டும் அதிக ஆவிக்குரிய லைஃப்பில் பிரோஜனமாக இருக்க நீங்கள் தொடர்ச்சியாக உள்ளே இருக்கிற வீடியோஸையும் பார்த்து பயன்பட்டு கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். விசேஷமாக ஜெபத்தோடு இதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ போன பதிவில் நம்ம ஒரு சிம்பிளாக அந்த போன பதிவை பார்க்காதது மக்களுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்று நம்ம பார்த்தோம் நம்மளுடைய யுத்தம். அதை குறித்து முழுவதாக அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தெளிவாக புரியும். ஒருவேளை அதை பார்க்கலன்னா இதை முடித்துட்டு கூட பார்க்கலாம். ஆனால் மேஜராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம யுத்தம் மனுஷனோடு அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருட்களோடும் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் மனுஷர்களையும் எல்லா காரியங்களையும் சூழ்நிலையிலும் இயக்குகிற 2 சக்தி இருக்கிறது. ஒன்று பரிசுத்த தேவனுடைய வல்லமை, இன்னொன்று சாத்தானுடைய அசுத்த வல்லமை. அப்போ இந்த அசுத்த வல்லமைகளை சாத்தான் என்ன செய்கிறான், கையில் எடுத்து அவன் என்ன செய்கிறான், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள நபர்களை, பொருட்கள், விலங்குகள், நம்ம பார்த்தோம், நிறைய விஷயம் டீப்பாக பார்த்துருந்தோம். அதை பார்த்தவர்களுக்கு இதில் எல்லாம் புரியும். ஸோ இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் உள்ள எந்த பொருளினாலும் பிசாசு யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷனோ இல்லை விலங்கோ அது நம்ம எதிரி கிடையாது. அந்த காரியங்களை உபயோகப்படுத்தி அந்த மனிதனை, ஒரு தகப்பனையோ இல்லை ஒரு மனைவியையோ இல்லை ஒரு தாயையோ இல்லை ஒரு கணவரையோ யாரையோ உபயோகப்படுத்தி சாத்தான் என்ன செய்வான், நம்மளை தடுக்க பார்ப்பான், நம்மளை கீழே விழ வைக்க பார்ப்பான். நம்ம என்ன நினைப்போம், இந்த மனுஷன் தான் யுத்தம் பண்ணுறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மனுஷனுக்கு பின்னாடி உள்ள சக்தி என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்கள இயக்குகிற சக்தி என்னன்னு தெரியாது. நிறைய பேர் இந்த குடியிலிருந்து விடுதலையாக இருப்பாங்க. குடியிலிருந்து விடுதலையாகி சரௌண்டிங்கில் உள்ள எந்த நண்பர்களோடு பேசாமல் தன்னை காத்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு வெளியூர்லேருந்து ஒரு நண்பன் வருவான். அவன் கூட அப்படியே வெளியே அவங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு போகும்பொழுது அவன் சொல்லுவான்,
ஐயா நம்ம குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, எனக்காக ஒரு நாள் என்ன செய்ய குடின்னு சொல்லி அந்த நபரை குடிக்க வச்சுருவான். அப்போது சத்ருவனுடைய தந்திரங்களை கண்டுபிடித்திருந்தா இந்த நபர் உள்நாட்டிலிருந்து மட்டும் பாதுகாப்பாக இருந்த நபர் வெளியே இருந்து வரக்கூடிய நபர்கிட்டையும் பாதுகாப்பாக இருந்திருக்கணும். ஆனால் சத்தியம் கவனம் இல்லாததுனால, சத்தியத்தை அவங்க கவனிக்காமல் இருந்ததுனாலையும் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் தேவஜனங்களே, நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை, எந்த நபரையும் உபயோகப்படுத்துகிற அந்தகார ஆவிகளோடு. அதனால தான் பவுல் அழகாக சொல்லுகிறாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய ஆபத்துக்கள் வருகிறது. இந்த ஆபத்துக்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சர்வ ஆயுத வர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்களை தரிச்சுக்கிடணுமா? இதை தரிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிசாசனுடைய தந்திரங்களையும், எந்த பகுதியிலிருந்து அது உங்களை அட்டாக் பண்ணாலும் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் உங்களுக்கு ஆயுதம் இருக்கும். தலையை தாக்க வரானா தலையில் ஆயுதம் இருக்கும், காலை தாக்க வந்தால் காலில் ஆயுதம் இருக்கும், இடது கையை தாக்க வந்தால் இடது கையில் ஆயுதம் இருக்குது, வலது கையில் தாக்க வந்தால் வலது கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. சரி, எல்லா இடம் ஆயுதமாக இருக்குது. இருதயத்தை பிளந்துருவோம் அப்படின்னு பார்த்தா இருதயத்தில் ஒரு ஆயுதம் இருக்குது. இடுப்புகளை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்தியம் என்ற கச்சை இருக்குது. ஸோ இந்த ஆயுதங்களை நம்ம விரைவாக பார்க்க போகிறோம், அதனுடைய உபயோகப்படுத்துதலையும் பார்க்க போகிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, தீங்கு நாளில் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க. 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அற்புதமான வசனம். யாரை எதிர்க்கும்படிக்கு? பிசாசு. அந்த பிசாசுன்னு சொல்லக்கூடிய அந்த பிசாசனுடைய கிரியைகள் 4 விதத்தில் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அந்த 4 காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில்னு சொல்லுகிறார். இன்க்ளூடிங் ரூலர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் காஸ்மிக் பவர்ஸ் ஓவர் திஸ் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுகிறார். தமிழ் அழகாக நமக்கு புரியும்படியாக வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், நம்பர் 1. 2வது விஷயம் அதிகாரங்களோடும். 3வது விஷயம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். 4வது விஷயம் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை தான் சொல்லுகிறார். இவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக இருக்க. ஒரு பிள்ளை இல்லை ஒரு பையன் ஸ்கூலோ இல்லை காலேஜோ படிக்கிறாங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைகள் அந்த புக்கை மொத்தமாக படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் ஆளுக்கு தைரியமாக ஒரு பெண்ணு மட்டும் இருந்தால் போதும், அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா எல்லாம் அவங்களுடைய சிந்தனையில் பதிச்சாச்சு. இதுதாங்க, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சாத்தானுடைய சகல தந்திரங்கள் எப்படி வந்தாலும், நாலா பக்கமும் வந்தாலும், உங்களை நாலா பக்கத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நீங்கள் மாறணும்னா இந்த ஆயுதங்களை தரிச்சு கொள்ளணும். இந்த ஆயுதங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் சிறையில் அடைபட்ட பொழுது சிறைச்சாலையில் இருந்து இந்த ரோம போர் வீரர்கள் எப்படி ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறார்கள்னு பார்த்து கொண்டே இருப்பார். அதை பார்க்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துகிற அந்த வசனங்களை தான் வேதத்தினுடைய ஆவிக்குரிய வல்லமையோடு இணைத்து பேசுகிறார். ஒரு உலக மனிதனுக்கே ஒரு யுத்தம் செல்ல வேண்டுமென்றால் போர் கவசங்கள் போடப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய மனிதனுக்கும் போர் கவசம் உண்டு என்று இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார். வரலாறு சொல்லுகிறது, பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, தியாலஜியன்ஸ் சொல்லுகிறாங்க. பவுல் அந்த சிறையில் இருக்க ஒவ்வொரு போர் வீரர்களையும் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய உடைகளை பார்க்கும் பொழுது, இப்படி இருக்கணும்பா, இதே போல் பாதுகாப்பாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் எவ்வளோ கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. குடும்பம் அழிகிறதே, திருச்சபை அழிகிறதே, ஆத்துமாக்கள் அழிகிறதே, குடும்பம் பிரிந்து கொண்டிருக்கிறதே, பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களே, தாய் தகப்பன்மாருக்கு பிள்ளைகள் தொந்தரவாக இருக்கிறார்களே, சத்தியத்திற்கு விரோதிகளாக இருக்கிறார்களே, தேவ பிள்ளைகள் என்று சொல்லியும் பாவத்தை விடாதவர்களாக இருக்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உலக போர் வீரனாகிய ரோம போர் வீரன் இவ்வளோ கவசங்களை உடுத்தி கொண்டு ஒரு சின்ன சம்பளத்திற்காக அவன் வேலை செய்கிறானே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு லாபம் உண்டாக சத்துருவின் கிரியைகளை ஜெயித்தால் எவ்வளோ பெரிய லாபம் உண்டாகும். சிம்சோன் பாருங்க, கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா சிம்சோனை போல ஒரு பராக்கிரமசாலி இனி பிறந்து வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். ஆனால் இளம் வயசுலேயே சிம்சோன் என்ன செய்கிறாரு? கண்கள் குருடாக்கப்பட்டு ஒரு அடிமையை போல மரித்து போகிறார். காரணம் என்ன? பிசாசு அனுப்பிய ஆயுதம் பெண் மூலமாக வந்தது. பெலிஸ்தியர்களை சின்ன பின்னமாக போட்ட அந்த பயங்கரமான சிம்சோன்
கடைசியாக மாண்டு போகிறார். அதற்கு பின்பு சிம்சோன் இல்லை. காரணம் பாவம். பெண்களின் மேல் உள்ள ஒரு ஆசை வந்தது, அவனை பின்வாக தள்ளினது. கர்த்தருடைய தரிசனத்திலிருந்து அவன் பார்வை நீக்கப்பட்டது, கண்கள் குருடாக்கப்பட்டது, முடி வெட்டப்பட்டது, அழைப்பு அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. காரணம் ஆயுதம் தரிக்காததினால். வெளிப்பிரகாரமாக பலவான் தான், ஆனால் உள்ளான ஆயுதம் இல்லை. தேவ ஜனங்களே, இதை கேட்கும் பொழுது நம்ம எந்த கடையிலையும் நம்ம போயிட்டு போர் ஆயுதங்களை வாங்கி போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரொம்ப எளிமையாக உங்கள் இருதயங்களுக்குள்ளாடி கர்த்தர் இந்த போர் ஆயுதங்களை தரித்து விடுவார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு போர் ஆயுதங்கள் வேண்டும். அது இல்லை என்றால் உங்கள் 40 நாள் உபவாசம் வீணாக போகலாம், 20 நாள் உபவாசம் வீணாக போகலாம், உங்கள் ஆராதனைக்கு போகிறது வீணாக போகலாம். ஏன் அப்படி சொல்லுங்கிறேன்னா, நீங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, வீட்டில் வந்தால் யுத்தம், பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கும், சாம்பாரில் உப்பு இல்லை, சாம்பாரில் உப்பு இல்லை. கணவர் கத்தி கொண்டு இருப்பா, பிள்ளைக்கு இப்படி கத்துற லெவலில் ஒரு சாப்பாடை வச்சு கொடுத்துருக்கேன், நீ என்ன லட்சணத்தில் வச்சுருக்க. இப்படி ஒரு போராட்டம் வர தொடங்கும், குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், கெட்ட வார்த்தைகள் உண்டாகும். தேவ ஜனங்களை இப்படி சபைக்கு போயிட்டு வந்த எத்தனையோ வீடுகளில் தட்டுகள் பறந்திருக்கிறது, சண்டைகள் வந்திருக்கிறது. காரணம் என்ன? ஆயுதம் இல்லாத ஒரு ஞானம் இல்லாத வாழ்க்கை. அந்த இடத்துல ஞானமாக செயல்பட்டு அந்த சண்டையை அமுழ்த்த வேண்டும். நம்ம நினைப்போம் பிள்ளை தான் கத்துதுன்னு நினைப்போம், நம்ம நினைப்போம் கணவர் கத்துறாருன்னு நினைப்போம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியில் தெளிவாக இருந்தீங்கன்னா அது கணவரோ பிள்ளையோ அல்ல, அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய உங்கள் கணவரையோ இல்லை உங்கள் பிள்ளையோ சாத்தான் உபயோகப்படுத்துகிறான் உங்களை டென்ஷன் ஆகிறதுக்கு. நீங்கள் உங்கள் கிச்சனில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அங்கே கத்திக்கிட்டு இருப்பாங்க. சபைக்கு போயிட்டு தான் வந்திருப்பீங்க, நல்ல செய்தி கேட்டு வந்திருப்பீங்க, இனி பரிசுத்தமாக வாழ நினச்சிருப்பீங்க, ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு நினைத்திருப்பீங்க, இரவெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைத்திருப்பீங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாடி செய்தியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த 15 நிமிஷத்துக்குள்ளாடி உங்களை ஒரு கோவக்காரியாக, ஒரு கோவக்காரனாக, ஒரு யுத்தம் நிறைஞ்சவனாக மாற்றுகிறதற்கு சத்துரு அனுப்புகிற ஆயுதங்கள் உண்டு. சிலர் 20 நாள், 21 நாள், 40 நாள்லாம் உபவாசம் எடுப்பாங்க. முடிந்து ஒரு 10 நாள், 20 நாளுக்கு பிறகு திரும்பியும் சண்டை போட தொடங்கிடுவாங்க. அந்த ஃபாஸ்டிங்கினுடைய பவர் ஒரு 7 நாள் தான் இருக்கும். காரணம் என்ன? தேவ ஜனங்களே, ஃபாஸ்டிங் எவ்வளோ தேவையாக இருக்குதோ அதே போல் அந்த ஃபாஸ்டிங்கில் உள்ள தேவ கிருபைகள் நமக்குள்ளே இறங்கியிருக்கும். அதை காப்பாற்றி கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் தேவையாக இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. ஸோ அதனால் தேவ ஜனங்களை ரொம்ப ஞானமாக நம்ம செயல்பட வேண்டும். சரி, இந்த ஆயுதங்களுக்குள்ளாடி வேகமாக நம்ம கடந்து செல்வோம். இந்த ஆயுதங்கள் வெளிப்பிரகாரமான ஆயுதம் அல்ல, உள்ளான ஆயுதம், ஸ்பிரிட்டில் உண்டாகிற ஆயுதம், உள்ளான மனுஷனில் தரிப்பிக்கப்படுகிற ஆயுதம். இந்த ஆயுதங்களை ஒன்றா நம்ம தனித்தனியாக பெற்றுக்கொள்ளணும், உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படி அல்ல. தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லப்படுற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த சத்தியங்களை உங்களை வளர்த்து கொள்ளணும். சரி, முதலாவது வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்படின்னா என்னென்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத்துன்னு சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனத்தை பவுல் அழகாக சொல்கிறாரு, அது ஒரு பெல்ட்டுன்னு சொல்கிறார். பாருங்கள், ஆண்கள் வஸ்திரம் போடுவாங்க, சட்டை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது கலந்து விழாது. ஆனால் ஃபேண்டு பெருசாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும், ஓட முடியாது, ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போக முடியாது, ஒரு சட்டையை இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேண்ட் லூஸாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? பெல்ட்டு போடணும். பெல்ட்டு போட்டால் நிறைய லாபம் இருக்கும். இந்த கொத்தனார்னாலும் சரி, மரம் வெட்டுறவங்கனாலும் சரி, பல வெயிட்டு தூக்குறவங்கனாலும் சரி, தலையிலே தூக்கி கொண்டு பல வியாபாரிகள் விறகு சுமப்பாங்க. இவர்கள் இடுப்பில் என்ன செய்வாங்கன்னா, தோல்லையோ தலையிலையோ சுமக்கிற இந்த கடின உழைப்பாளிகள் ஜிம்முக்கு போனாலும் சரி அவங்க பெல்ட்டு கட்டுவாங்க. இந்த பெல்ட்டை கட்டினீங்கன்னா உங்கள் முதுகு எலும்பு நாசாகாது, எவ்வளோ வெயிட்டையும் தூக்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும், ஒரு கிரிப்பு கிடைக்கும். இதே போல் சத்தியம் என்னும் கச்சையை கட்டும் பொழுது நமக்கு அவமானம் உண்டாகாது, நம்ம வஸ்திரங்கள் அசையாது, அது நழுவி கீழே போகாது, அது நமக்கு இன்னும் பலத்தை தருகிறது. எது பெல்ட்டாக இருக்கிறது, எது கச்சையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம்தான். இப்போ நீங்கள் புரிந்து கொண்டீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தில் போய், ஆண்டவர் எனக்கு சத்தியம் தாரும், சத்தியம் தாரும் ஜெபித்தால் இது நடக்காது. தேவச்சனமே, சில விஷயங்களை நீங்கள் நீந்தி பழக வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் வயிறு நிறையட்டும், வயிறு நிறையட்டும் ஜெபிக்கிறீங்க. வயிறு நிறைகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஜெபித்தாலும் வயிறு நிறையாது. நீங்கள் மெதுவாக சென்று உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தோசையவோ ஒரு இட்லியவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும். ஆனால் அதுக்கு நான் 1000 நாள் ஜெபித்தாலும் என் வயிறு நிறையாது.
ஸோ தேவ ஜனங்களே, இது நம்ம ஜெபித்து வாங்க வேண்டிய விஷயம் இல்லை, நாம் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்க வேண்டிய விஷயம். அப்போது நீங்கள் சத்தியம் என்னும் கச்சையை கட்டணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, பொறுமையாக இருந்து உங்கள் லைஃப்பில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கையில் தினமும் சாயந்தரமோ இல்லை இரவோ இல்லை அதிகாலையிலையோ இல்லை வேலை பார்க்குற ஸ்திரீனா வேலையெல்லாம் முடிச்சிட்டோ இல்லை வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு டைமில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்கணும். சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ அதனுடைய வசனங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக உள்ள போகும். இயேசுவை பற்றியும் அவருடைய அற்புதங்கள் பற்றியும் அவருடைய சீசர்கள் பற்றியும், பிசாசு எப்படி கிரியை செய்கிறது, எப்படி அற்புதங்கள் நடக்கிறது, எப்படி மனிதர்கள் நமக்கு விரோதமாக வருவாங்க, எப்படி பண ஆசை உள்ள நுழையும், இந்த எல்லா சத்தியங்களையும் குறித்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சகல சத்தியங்களையும் இந்த நாளே புஸ்தகமாகிய சுவிசேஷ புஸ்தகம் மூலமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். சுவிசேஷ புஸ்தகங்களை கரைத்து குடிக்கும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் புரிவீங்க. 4 பேர் திடீர்னு சொல்லுவாங்க, ஏன் அந்த பிஸ்னஸ் தொடங்கிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம், அங்கே போயிடலாம், இப்படி போயிடலாம்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன செய்வீங்க, உங்கள் கணவரை கடனை வாங்கி அனுப்பி விடுவீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் கடனை வாங்கி கெட்டுன அந்த பணம் எல்லாம் அவன் திருடிட்டு போயிடுவான். அப்போ 4 பேர் சொல்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையை உயர்த்தணும்னு அல்ல, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறுகிய பாதை, கேட்டுக்கு போகிற பாதை விசாலமாக இருக்குது. அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சிலர் தான் என்ன செய்கிறாங்க, இந்த குறுகிய பாதையில் வராங்க. அப்போ நீங்கள் காஸ்பல் சுவிசேஷ புஸ்தகம் வாசிக்கும் பொழுது, ஓஹோ சரி, கேட்டுக்கு போகிற பாதையை என் நண்பன் என்கிட்ட சொல்லுகிறான், நம்ம உஷாராக இருக்கணும். என்ன தான் நீ என் நண்பனாக இருந்தாலும் உன்னை காட்டிலும் நான் பைபிள் சொல்கிறத தான் கேட்பேன், நம்ம இருதயத்தில் வச்சுக்கிடணும். இதுதான் ஆயுதம் தரித்தவங்க. ஆயுதம் தரிக்காதவங்க நண்பன் சொன்னோடனே என்ன செஞ்சுருவாங்க, கிணத்துல குதிச்சிருவாங்க. கிணத்துக்குள்ளே வைரம் கிடக்குன்னு சொன்னோன்னே கிணத்துக்குள்ளே குதிச்சிருவாங்க. அதுக்குள்ளே இருந்தாலும் அதை எப்படி எடுக்கணும்னு கூட யோசிக்காமல், சேஃப்டி மெட்டீரியல்ஸ் கூட இல்லாமல் குதிச்சிருவாங்க. இதே போல் தான் பாலடைஞ்ச கிணறாக இருக்கும். அந்த இடத்துல போனால் உங்களை கடனுக்கு மேலே கடன் ஆயிரும். நீங்கள் எம்டியாக தான் திரும்பி வருவீங்க. ஆனால் அந்த ஆசை வார்த்தை என்ன செய்யுது, நம்மளை கீழே விழ வச்சிரும். ஆனால் சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களை விழவே வைக்காது. அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அது மேரேஜ் வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் உங்களை பாதுகாக்கிறது இந்த ஆயுதங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் வேறு ஒன்றும் அல்ல, அது சத்தியங்கள் தான். அதை கரெக்டான விதத்தில் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போது நீங்கள் ஒழுங்காக பைபிளை தியானிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ளாடி ஒரு பிரச்சனை அந்த வசனம் முதலாவது உங்கள் இருதயத்தில் நிற்கும். யார் உங்களுக்கு உதவி செய்ய நிற்கிறாங்களோ இல்லையோ, வசனம் நிற்கும். திடீர்னு உங்கள் கணவர் அப்படியே படுத்து கீழே விழுந்துட்டாருன்னா, உங்களுக்கு மாமியார் மாமனார் யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, இப்போ நீங்கள் தான் உங்கள் கணவரை கூட்டு போகிறீங்க. இத்தனை நாள் உங்கள் கணவர் உங்களை நடத்தியிருப்பார். ஆனால் இன்றைக்கி உங்கள் கணவரை நீங்கள் ஆட்டோலையோ எதுலையோ வைத்து ஆம்புலன்ஸில் வைத்து கொண்டு போகிறீங்க. ஒரு எமர்ஜென்சி வாழ்க்கையில் வரதான் செய்யும், யாராக இருந்தாலும் வரதான் செய்யும். ஒருவேளை இளம் வயசில் வரலையா, முதிர்ந்த வயசில் வரும். உங்களுக்கு ஒரு 70 வயசு ஆகும் பொழுது அவங்க அம்மா அப்பாலாம் மறைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நாட்களில் என்றைக்குனாலும் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு பயணமோ ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு சூழ்நிலை வரலாம். ஒருவேளை உங்கள் கணவருக்கு ஒரு ஆபத்து நீங்கள் கூட்டு போகிறீங்க. இப்போ உங்களை நடத்தி செல்ல யாருமே இல்லை. ஒரு காலத்தில் உங்களுக்கு அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, மாமி இருந்தாங்க, மாமனார் இருந்தாங்க, ஒரு காலத்தில் உங்களுக்கு எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால யாருமே இல்லை வெளி தேசத்தில் இருக்கிறீங்க, தனி இடத்துல இருக்கிறீங்க. உங்கள் குடும்பம் உதவி செய்ய வரணும்னா 10,000-7,000 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க, கடல் கடந்து இருக்கிறீங்க. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றுனா நீங்கள் தான் முதலாவது நிற்பீங்க. இப்போது உங்களை தைரியப்படுத்த ஒரு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் உள்ளத்தில் முதல்ல நிற்கிறது என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டு சொல்லுவார், என் தழும்புகளால் சுகம் உண்டு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எல்லா சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார், எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போகுது. இந்த வசனம் எல்லாம் நமக்கு நிற்கும். வசனம் யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் கிறிஸ்துவாக இருக்கிறார், வசனம் வார்த்தையாக இருக்கிறது. அதனால் நம்ம பெல்ட் கட்டுறோமே, நம்ம இடுப்பில் கட்டுற ஒரு பெல்ட் இருக்குதே, அது சத்தியம் மட்டும் இல்லை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன செய்கிறோம், அணிந்திருக்கிறோம். அதனால் நம்ம தனிமையாகவே இருக்க மாட்டோம். அந்த முதல் சொல்லப்பட்ட ஆயுதத்தை தரிச்சு கொண்டாலே நீங்கள் தனிமையாக இருக்க மாட்டீங்க. கிச்சனில் இருக்கும் பொழுது புலம்ப மாட்டீங்க, பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார்னு சொல்லி வசனத்தை எடுத்து ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஆம் தேவச்சனங்களே, உங்களை விட்டு பிரிந்த பிள்ளைகள் இருக்கலாம், துரோகம் செஞ்ச கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக மறந்துடுவீங்க. ஏன்னா கசப்பு இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. சாத்தானுடைய பெரிய தந்திரமே உங்களை கசப்பில் உட்கார வைக்கிறது தான். இந்த கோழிக்குள்ளாடி பச்சையாக ஒரு பகுதி உண்டு,
இந்த கோழி வெட்டுறவங்களுக்கு தெரியும், அநேக தாயார்மார்களுக்கும் தெரியும், கணவர்மாருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கும் தெரியும். இந்த கோழிக்குள்ளாடி ஒரு நஞ்சு பைன்னு சொல்லி ஒரு பச்சை கலரில் ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி. அந்த பகுதி தெரியாமல் வெட்டப்பட்டுனா அது கோழியில் உள்ள எல்லா பகுதியும் கசப்பாக்கிடும். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ கசப்பு இருக்கும். இதே போல தான் வாழ்க்கையில் நமக்கு கசப்புகளை பிசாசு உண்டாக்கும். என் மகா இப்படி செஞ்சுட்டா, என் அம்மா இப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு ஒழுங்கான பணத்தை தந்து அனுப்பலை, என் குடும்பம் இப்படி ஆயிட்டு, எங்கள் அப்பா இப்படி செஞ்சுட்டாங்க, என் பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டு, என் கணவர் மாமியார் இப்படி சொல்லி சொல்லி புலம்ப வைக்கக்கூடிய இந்த கசப்பு மோசமானது உங்கள் வாழ்க்கையை கசப்பாக மாற்றிடும். ஏசப்பா எத்தனை அற்புதம் செய்தாலும் உங்களுக்கு கசப்பாகவே இருக்கும். தேவ ஜனங்களே, ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்துட்டுனா அவனுக்கு எப்போவுமே கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் லட்டை கொடுத்தாலும் அவன் சொல்லுவான் கசப்பாக இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் பால்கோவா கொடுத்தாலும் கசப்பாக இருக்குன்னு சொல்லுவான். குலாப் ஜாம் கொடுத்தாலும் கசப்பாக இருக்குன்னு சொல்லுவான். காரணம் என்ன? காய்ச்சல் விட்டது. இதே போல் நம்ம வாழ்க்கையில் கசப்புன்னு ஒன்று கலந்துட்டுனா எப்பவும் நமக்கு சோர்வு தான். எத்தனை அற்புதம் தேவை செய்தாலும் நம்ம சோர்வாக தான் இருப்போம். அதனால தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய விஷயம் சத்தியம் என்று கச்சையை கட்டிட்டீங்கன்னா அந்த கசப்பை ஈஸியாக வெளியே தள்ளிடும். அது தெளிவாக புரிஞ்சு கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் பிரிந்தால் அந்த வசனம் சொல்லும், சரி பிள்ளைகளை ஆண்டு திரும்பி கொண்டு வருவார். கெட்ட குமாரன் அப்பா விட்டு போகிறான், திரும்பி அப்பாவை தேடி வாரான். இதே போல் என் பிள்ளை ஆண்டு கொண்டு வருவார். இந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தும். இந்த வசனம் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் சோர்ந்து போய் என்னை விட்டு என் பிள்ளையை எடுத்துட்டீரே ஆண்டவரே, என்னை விட்டு என் பிள்ளை வெளியே போயிட்டானே, அங்கே போயிட்டானே, இங்கே போயிட்டானேன்னு சொல்லி ஆயுசு காலத்துக்கு சோர்ந்து கிடப்பாங்க. தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. கிருபையாக இந்த பூமியில் வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் ஒரு காக்காவாகவோ நாயாகவோ இல்லை ஒரு கழுதையாகவோ இல்லை ஒரு குதிரையாகவோ ஒரு சிங்கமாகவோ நம்ம எடுத்து வந்திருந்தாலும் அவதாரம் சொல்லுகிறத காட்டிலும் இன்கார்னேஷன்ஸு கிடையாது. வந்த சிங்கம் திரும்பி வர போகிறது கிடையாது, வந்த மனுஷன் திரும்பி வரப்போகிறது கிடையாது தான் பைபிளில் உள்ள ரூல்ஸ். பட் நான் சொல்லுகிறேன், நம்ம மனுஷனாக பிறக்க வேண்டிய நம்ம ஒரு விலங்காக பிறந்திருந்தால் நம்ம நினைப்போம் நம்ம பாக்கியவான்னு. பட் அது ஒரு விலங்குக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விலங்கு ஒரு மனுஷனாக மாறணும்னு ரொம்ப ஆசைப்படும். ஏன்னா அது மனுஷனாக படைக்கப்பட்டிருந்தால் ரொம்ப ஆசீர்வாதம் தான். ஏன்னா தேவ ஜனங்களே, அவனுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆண்டவரும் அவனுக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். அவனுக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது. எந்த விலங்காது பரலோக ராஜ்யத்துக்கு போவாது. நம்ம நினைப்ப விலங்குகள் எல்லாம் இருக்குதுன்னு. ஒரு கோழியாக மாறி இருந்தீங்கன்னா உங்களை கசாப்பு கடையில் போடுவாங்க. ஒரு மாடாக மாறினீங்கன்னா கடைசியாக உங்கள் கழுத்தை அறுத்து உங்களை கறி கடையில் தொங்க போடுவாங்க. இப்படி எல்லா விலங்குகளுக்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஒரு மானாக படைக்கப்பட்டிருந்தால் புலிகள் உங்களை துரத்தும். ஒரு சிங்கமாகவே இருந்தால் கூட ஒரு நல்ல வீடு இருக்காது, ரோட்டில் தான் படுக்கணும். வேறு வழியே இல்லை. காட்டுக்கு சிங்கமாக இருந்தால் கூட யானை கூட்டம் வரும் பொழுது நைட்டு நேரம் பிள்ளை குட்டிகளை தூக்கிட்டு இந்த சிங்கங்கள் ஓடுகிறது. சிங்கமாகவே இருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு மின்னல் இடியில் சிங்கங்கள் கரிந்து போகிறது, மரங்கள் கீழே விழுகிறது, காட்டில் உள்ள பெருவெள்ளத்தில் திடீர்னு தூக்கிட்டு போயிடும். சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ விலங்குகள் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் கர்த்தர் கிருபையில் அது சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி மனுஷன்தான் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவனுக்கு தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். முதலாவது மனுஷனாக பிறந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு தான் பரலோக ராஜ்யம் இருக்குது. இயேசு ரத்தத்தினால கழுவப்படிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா நன்மைகள் நமக்கு இருக்கிறது. அதனால் தேவஜனங்களே, இந்த சத்தியம் என்னும் கட்சியை நம்ம போடும் பொழுது அது நமக்கு விலக்கி சொல்லிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் உள்ள கவலைகளை எல்லாம் அது வெளியே தள்ளும். கெட்ட விஷயங்கள் ஸ்டோர் ஆகவே விடாது. இதுதான் முதல் ஆயுதத்தினுடைய உதவி. இரண்டாவது ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக. மார்க்கவசனம் என்ன? மார்புனா நெஞ்சு, செஸ்ட் பிளேட். அதாவது நீதி என்னும் மார்க்கவசம் வேதம் சொல்லுகிறது. இந்த நீதி என்னும் மார்க்கவசத்து குறித்து பவுல் சொல்லுகிறாரு. இன்னொரு இடத்துலையும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்தவர்களாக இருக்க கடவும். பாருங்களேன், இங்கேயும் ஆயுதத்தை பற்றி சொல்கிறார். அவருக்கு பவுலுக்குள்ளாடி இந்த வசனங்களை எல்லாம் நீதின்னு வந்தாலே அவர் மார்க்கவசத்துக்கு கொண்டு போயிடுவார், இரட்சிப்பின் வந்தாலே தலை சீரானு கொண்டு போயிடுவார். சரி, இந்த நீதி என்னும் மார்க்கவசம் என்ன செய்யும்னா, சத்ருவானவன் தூரத்திலிருந்து ஒரு ஈட்டியவோ ஒரு அம்பையோ அனுப்புனா அது உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். இல்லைனா இருதயம் பிளந்து செத்துப்போன அரசர்கள் உண்டு, எத்தனையோ போர் வீரர்கள் உண்டு, இருதயத்தில் குத்தப்பட்டு மரித்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் இருதயம் குத்தப்படாமல் இருக்கணும்னா
யாராவது சொல்கிற வார்த்தை உங்களை குத்தக்கூடாதுன்னா நீங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிச்சிருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம்னா நீதி தான் அந்த மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட். அப்போ உங்கள் இருதயத்தை சுற்றிலும் தேவனுடைய நீதி இருக்கணும். தேவனுடைய நீதி என்றால் இப்போ யோசேப்பு சொல்கிறாரு, அண்ணமாரெல்லாம் குழியில் தூக்கி போட்டாங்க. குழியில் தூக்கி போட்டது யோசேப்புக்கு வலிச்சான்னு கேட்டால் வலிச்சது. அதனால தான் முதல் பிள்ளை பிறக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் தகப்பன் வீட்டிலையும் என்னுடைய சகோதரர்கள் மத்தியில் தகப்பன் வீட்டினால் உண்டான அந்த நிந்தனையில் இருந்து என்ன கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததுனால அவங்க மூத்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு கொண்டாடுறார். அப்போ அண்ணமாரை செஞ்சது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது, குழியில் விழுந்தது எல்லாம் வலிச்சிச்சு. ஆனால் கடைசியாக அண்ணமாரு கேட்கும்போது சொல்கிறாரு, இது எல்லாம் நீங்கள் செய்யல அண்ணன்களா, இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி செய்தார்னு சொல்கிறாரு. அப்படின்னா தேவ ஜனங்களே, நம்ம உற்றார் உறவினர் கணவர் மனைவி மாறி மாறி நம்மளை ஏசும் பொழுது, குத்தும் பொழுது, அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீதி என்னும் மார்க்கவசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க, இதை அனுமதித்தது கர்த்தர். இவங்க அல்ல நம்ம எதிரி. இவங்க மூலமாக நம்மளை குத்துனாரே தவிர, ஒரு ரோஜா மனம் அடிக்கிறதுக்கு ஒரு முள் குத்தும், கூடவே இருக்கும் அந்த முள். நம்ம நினைப்போம் அந்த ரோஜாவுக்கு ஏன்டா அந்த முள்ளுன்னு நினைப்போம். அந்த ரோஜாவை பறிக்கிறவங்க பறிக்கிற வண்ணத்தில் தான் அதை பறிக்க முடியும். கண்டத்தனமாக இழுத்தா அடுத்தவங்களை அது காயப்படுத்தும். அப்போ ஒரு விதத்தில் ரோஜாவுக்கு முள் பிறர்கிட்ட இருந்து பாதுகாக்குது. எந்த விலங்குகளும் சட்டார்னு அதை பிரிக்க முடியாது, ஏன்னா முள் இருக்குது. அப்போது முள்ளுகளில் மத்தியில் வளர்கிற ரோஜாவை போல நம்ம இருப்போம். காரணம், நம்ம வாசம் வீசணும், நம்மளுடைய அழகே அதுதான். இதை அந்த முள் தான் என் எதிரின்னு சொல்லக்கூடாது. முள் நம்மள உள்ள ஒரு பாகம். நம்ம வாழ்க்கையில் சில நிந்தனைகள் பிசாசு கொண்டு வருவான். அது பிசாசு தான் கொண்டு வரான். அது உங்கள் கணவரோ மனைவியோ அல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்ம யுத்தமே அல்ல. முதல் விஷயமே, மனுஷர்கள் நம்ம எதிரி கிடையாது. மனுஷர்களை உபயோகப்படுத்துகிற பிசாசு தான் எதிரி. அதனால தான் நம்ம பார்த்தோம், 4 விதமான ஃபோர்ஸஸ் பார்த்தோம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டல பொல்லாத சேனைகளோடும், ஆவிக்குரிய சேனைகளோடும். இதில் தான் நமக்கு யுத்தம் இருக்குது. சரி, வேகமாக நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நீதி என்ற மார்க்கவசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, என்னதான் உங்களை துன்பப்படுத்தினாலும் வலித்தாலும் நீங்கள் என்ன சொல்வீங்க? வெற்றி கொள்வீங்க. இவங்க என்னுடைய எதிரி கிடையாது. இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அறையும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, இவர்கள் செய்ததை மன்னிங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நீதி என்ற மார்க்கவசத்தை அவர் தரிச்சிருந்தார். ஸ்தேவானை பாருங்கள், எல்லாரும் கல்லெறிந்து கொள்கிறாங்க. அப்போ அவர் ஸ்தேவான் சின்ன பயம்தான், ஆனால் நீதி என்னும் மார்க்கவசம் தரித்ததுனால அவர் நல்லா தெளிவாக ஜட்ஜ் பண்ணுறார். மரண நேரத்தில் மைண்டு ஒர்க் ஆகாது, அப்படியே பயந்துடும். ஆனால் அவருக்குள்ளே சத்தியம் என்ற கச்சை இருந்ததுனால இவங்கெல்லாம் தெரியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியும் சொல்லிட்டு சாவுறாங்க. நம்ம தெரியாமல் செய்தா என்ன, அடித்து கொள்கிற லெவலில் ஒருத்தன் செய்கிறது தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வார்த்தை ஒரு ஆள் பேசினா கூட என்ன செய்ய மாட்டோம், விடமாட்டோம். நீ தெரிஞ்சு தான் செஞ்சேன்னு சொல்லுவோம். ஆனால் நீதி என்னும் மார்க்கவசம் இருந்துச்சுன்னா நம்ம எளிமையாக ஜெயிக்க முடியும் என்று வேதத்தில் ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஸோ நீதினா என்ன? தேவனுடைய நீதி, நம்மளுடைய நீதி அல்ல. நம்மளுடைய நீதியெல்லாம் அழுக்கு துணி போல், அழுக்கு கந்த போல் இருக்குதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தானே வாழ்கிறேன், எனக்கு எதுக்கு இயேசு? இது அவங்களுடைய சுயநீதி. நான் யாருக்கும் ஒரு தொந்தரவு செய்யலையே, நான் ஒரு பாவம் செய்யலையே, யாரையும் நான் புண்படுத்தலை, என் காசில் நான் வாழ்கிறேன். இதுதான் சொந்த நீதி. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் யாரையும் துன்புறுத்தலை, யாருக்கும் நான் தீங்கு செய்யலை, பிறகு எதுக்கு எனக்கு இயேசு வேண்டும்? எனக்கு என்ன பணக்குறவா, எனக்கு என்ன வியாதியா? ஒன்றுமே இல்லையே, இயேசு எனக்கு எதற்கு வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இயேசு பணம் தரதுக்கோ வியாதியிலிருந்து குணமாக்குறதுக்கோ மட்டுமல்ல. இயேசு ஒரு ஊறுகாய் மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது. இயேசுனுடைய மேஜர் மீல் இருக்குது. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிடுவோமா, ஊறுகாவை சாப்பிடுவோமா? ஊறுகாய் சாப்பாடை தவிட்டாமல் இருக்கிறதுக்கும் ஜீரணமாகிறதுக்கும் பல ரீதியான நல்ல விஷயங்களுக்காக அதை வைக்கிறாங்க. ஆனால் ஊறுகாய் நம்மளுடைய மெயின் மீல் கிடையாது, முக்கியமான உணவு கிடையாது. அங்கே வைக்கிற பிரியாணியோ சாம்பார் சாதமோ கீ ரைஸோ ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் எது வைக்கிறாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதே போல் ஏசப்பாட்டை ஊறுகாய் மாதிரி இருக்கிறது தான் அற்புத சுகங்கள், வருமான ஆசீர்வாதம், இந்த பொருளாதார ஆசீர்வாதம். பட் மேஜரானது என்ன? ஏசப்பாவுடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படுறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, அவருடைய அழைப்பை உணர்ந்து ஊழியம் செய்கிறது. இது எல்லாம் தான் மேஜரான விஷயம். அப்போ நம்ம இயேசுவை எதற்காக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம புரிய வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவங்க என்ன நினைக்காங்க, எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வியாதி இல்லை, இயேசு எனக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. இயேசுவும் வியாதியை மாற்றுறதுக்கும் உன் கடனை மாற்றுறதுக்கும் மற்றும் அல்ல. புறஜாதிகள் புரிய வேண்டிய விஷயம் உண்டு. அவர்களுக்கு ஏன் இயேசு வேண்டும்? அவர்களுக்கு இயேசு நீதியாக தேவைப்படுகிறது. ஏன்னா அவர்கள் சொந்த நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
அவர்கள் மரித்த நரகத்துக்கு போவார்கள். ஏன்னா இயேசுவை தவிர வழியும் இல்லை. பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி அவர் தான். அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு வேற ஒரு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு எதற்கு வேண்டும்? அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு வியாதி இல்லை, பணம் இருக்குது, நான் யாரையும் கொள்ளடிக்கல, நான் நல்லவனாக வாழ்கிறேன். நீ நல்லவனாகவே இருந்தாலும் உன்னுடைய சொந்த நீதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா நீ பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறந்திருக்கிற என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆதாம் ஏவாளுடைய பாவம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுதலையாக நீ இயேசு இரத்தத்தினால கழுவப்படணும். அப்போ இந்த நீதிக்குள்ளாடி ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வரணும். நம்ம சொந்த நீதியில் வாழக்கூடாது. உங்களுக்கு நல்ல வருமானங்களை ஆண்டு தரும் பொழுது உங்கள் மனசில் இருந்து நீங்கள் ஏழைகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆண்டு சொல்லுவார், இந்த வாட்டி நீ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஏழைகளுக்கு செய்யன்னு சொல்லுவார். அதுதான் தெய்வ நீதி. தெய்வ நீதி அதுதான். நம்ம நினைப்போம் ஒரு 5,000 ரூபாய்க்கு செய்யலான்னு நினைப்போம். ஆண்டு சொல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு செய். ஏன்னா அவர் அடுத்த மாதம் உங்களுக்கு இன்னொரு ரூபாவை கூட்டி தரலான்னு நினச்சிருப்பார். இன்னும் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கும்னு நினச்சிருப்பார். ஆனால் நம்ம அது தெரியாமல் ஆண்டு சொல்கிறத கேட்க மாட்டோம். அதனால தான் தேவ ஜனங்கள் தேவ நீதியில் வாழணும். ஒருவேளை ஆண்டு சொல்கிறத கேட்டு நீங்கள் 10,000 மாற்றி அந்த ஏழைகளுக்கு உதவி செய்திருந்தீங்கன்னா 5 லட்சமாக வர வேண்டிய உங்களுடைய பிஸ்னஸ் வருமானம் 10 லட்சமாக வந்துடும். ஆண்டு அதை அற்புதம் செய்திருவார். ஆண்டருக்கு அது தெரியும். அதனால தான் ஆண்டர் சொல்கிறது நம்ம உடனே கேட்கணும். ஸோ நீதி என்ற மார்க்கவசம். அப்போ இது நம்ம போட்டுக்கொண்டோன்னா நம்ம யாரையுமே தப்பாக நினைக்க மாட்டோம். நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். 3வது காரியம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த பவுல் சிறையில் இருக்கும்பொழுது அப்படியே பார்க்குறாரு, ஒரு போர் வீரனை பார்க்குறாரு. இடுப்பில் கட்டியிருக்கிறான், தலையில் ஏதோ ஹெல்மெட் மாதிரி போட்டிருக்கிறான், நெஞ்சில் ஒரு மார்க்கவசம் வச்சுருக்கிறான், காலில் நல்ல ஒரு செருப்பு போட்டிருக்கிறான். இந்த செருப்பு கேலிகி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமர்கள் இந்த கேலிகின்னு சொல்லுகிறது கேலிகி இப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுதுன்னா அவர்களை ஸ்ட்ராங்காக நிற்க பண்ணுகிறது. அவர்கள் கால்கள் வலுவாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆயுதங்களை தலையில் இருந்து உடம்பு ஃபுல்லாக இரும்பு ஆயுதங்களாக போடும் பொழுது கைகளில் ஃபுல்லாக இரும்பு ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த நேரம் உங்களுக்கு வெறுங்காலோடு நீங்கள் நடந்தீங்கன்னா 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ உள்ள ஒரு மனுஷன் இந்த ஆயுதங்களை போட்ட பிறகு ஒரு 30-40 கிலோ எக்ஸ்ட்ரா கூடுவான். அப்போது வெறுங்காலில் நடக்கும் பொழுது எல்லாமே காலில் குத்திடும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, அசைஞ்சிருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு ஏற்றதாக காலில் என்ன செய்வாங்க, முட்டிலிருந்து கால் வரைக்கும் இரும்பு கவசம் போன்ற ஒரு அழகான ஒரு பாதரட்சை, இந்த கேலிகின்னு நான் சொன்னதை அவங்க போடுவாங்க. அப்படி போட்டால் என்ன நடக்கும்னா கால் எந்த முள்ளுலையோ எந்த கல்லுலையோ புகுந்து நின்று யுத்தம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெரிய கால் மிதிகளை அவங்க போடுறாங்க. இப்போ இந்த காலணிகள் சரிய விடாது, சறுக்க விடாது, யுத்தத்தை ஸ்டெடியாக பண்ண வைக்கும், மற்ற எல்லா ஆயுதங்களையும் உபயோகப்படுத்த வைக்கும். அதான் சுவிசேஷத்தின், அதாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஒன்று பாதரட்சைன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், இன்னொன்று சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய ஆயத்தம். அப்படின்னா தேவஜனங்கள் சுவிசேஷ வசனங்களை அதிகமாக படிக்கணும். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் சமாதானம். சிலரெல்லாம் பேச விட்டு அவங்க அவ்வளோ சோர்வாக நம்மளை ஆக்கி விட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலருக்குள்ள ஜீவன் இருக்கும். காரணம் அவங்க சுவிசேஷத்தை அதிகமாக வாசிப்பாங்க. அவங்க வாயில் தேன்தான் இருக்கும். அவ்வளோ தூரம் அருமையாக பேசுவாங்க. அவ்வளோ ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும் அவங்க பேசுகிறது. காரணம் அவங்களுக்குள்ளாடி ஜீவன் இருக்குது. ஸோ தேவ ஜனங்களே, நமக்கும் சமாதானம் வேணும், பிறருக்கும் சமாதானம் வேணும். இதை செய்ய போகிறது சுவிசேஷம்தான். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் காலணிகளை போட்டு கொண்டு போவீங்க. அநேகருடைய வீட்டில் கிச்சன்லேயும் காலணிகள் போடுவாங்க, பாத்ரூம்லேயும் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு காலணிகள் வச்சுருப்பாங்க. கிச்சனில் போகிறதுக்கு சில மெடிக்கல் உதவி உள்ள சில காலணிகள்லாம் இன்றைக்கி இருக்கிறது. இந்த ஆர்த்தோ கேர், இப்படி பல ரீதியான நல்ல பஞ்சான கம்ஃபர்டபுளான செருப்புகள் இருக்கிறது. இதை பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்ரூமுக்கு ஸ்லிப்பர்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவாங்க, பெட்ரூம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. இப்படி இந்த ஆர்த்தோ கேர் ஸ்லிப்பர்ஸ்லாம் இன்றைக்கி பெட்ரூம்னாலும் சரி கிச்சனுக்குனாலும் சரி தனித்தனியாக இன்றைக்கி செருப்புகள் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் செருப்பு இன்றைக்கி போட்டுக்கிடுறாங்க. இந்த உலக ரீதியான செருப்பு ஒருவேளை வீட்டு வாசலோடு நம்ம வச்சிடலாம். ஆனால் அந்த ஆவிக்குரிய ஆயத்தம் என்றும் பாதரட்சியை நம்ம படுக்கையில் கூட போட்டிருக்கணும். ஏன் தெரியுமா தேவஜனமே, இது ஆவிக்குரிய விஷயம். இது உங்கள் காலில் படுகிற அசுத்தங்களை தடுக்கிறது போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தவறான பாதையில் போகாதபடி இது உங்களை காத்துக்கொள்ளும்.
ஒருவேளை கரடுமுரடான பாதை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தாலும் இந்த பாதரட்சி உங்களை பாதுகாத்துக்கும். ஏன்னா பாதரட்சியினுடைய முதல் விஷயம், உங்கள் காலில் முள்ளு குத்தாது, அசுத்தங்களில் மிதிச்சாலும் அது உங்கள் பாதரட்சியில் தான் படும், உங்கள் மேலே படாது. ஸோ இந்த சுவிசேஷம் என்ற பாதரட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆயத்தம் என்னும் பாதரட்சி. முதல்ல நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களில் உள்ள சுவிசேஷங்களை நல்லா வாசிக்கணும், நற்செய்தியை வாசிக்கணும். அதற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளே இருந்து பிறருக்கும் அது கடந்து செல்லும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, பிறரையும் நல்லா இருக்க வைப்பீங்க. அப்போ சத்தியம் தெரியாதவங்க தான், சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய சமாதானத்தின் செய்தியை தெரியாதவங்க தான் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. சுவிசேஷ புஸ்தகம்லாம் அழகாக சொல்லுது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு. பட் நம்ம நாளை தினத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். காரணம் என்ன? அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யலை. அதனால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாதரட்சியை போட்டுக்கொள்ளுங்க. 4வது ஆயுதம், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். தேவஜனங்களே, 4வது ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். அதாவது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. இதை விசுவாசம் என்னும் கேடகம். இந்த ராஜாமார்கள், போர் வீரர்கள் யுத்தம் போகும்பொழுது இடது கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, எந்த எதிரி வெட்டினாலும் இந்த கேடகம் உருண்டையாக பெருசாக இருக்கும், அது இடது கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறையா அந்த மியூசியம்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த அரண்மனை மியூசியம் போனவங்களாம் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கலாம், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அது அவங்க ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்ல மாட்டாங்க, ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அப்போ நம்ம விசுவாசம் தான் நம்மளுடைய ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச கேடகம். தேவஜனங்களே, எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் அவிசுவாசம் உள்ளே வந்துட்டுனா அவன் ஈஸியாக தோற்று போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் என்ன கேடகத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு ரன்னிங் ரேஸ்காரர் இருந்தார். அவர் எந்த யுத்தத்துலேயும் ஜெயித்துருவார், எந்த போட்டி வந்தாலும் ஜெயித்துருவார். அவர் நல்ல ஒரு ரன்னிங் ரேஸ்காரர், நல்ல ஓட்டப்பந்தயக்காரர். ஒரு நாள் ஒரு எதிரி டீமில் இருந்து ஒருத்தன் வாரான். வந்துட்டு அவரை பார்த்து கேட்குறான், ஐயா என்ன ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க, உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்டு அவன் போயிட்டான். அந்த ஒரு வார்த்தை தான். போட்டி ஆரம்பிக்கிற அந்த முதல் டைமில் அவன் கேட்டுட்டு போயிட்டான். போட்டி இப்போ ஆரம்பிச்சுட்டு அவர் ரன்னிங் ஓடும் பொழுது, ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அந்த நெகட்டிவ் வார்த்தை அவர் சிந்தனையில் வந்து கொண்டே இருந்தது. என்ன, நமக்கு எதாவது உடம்பு சரியில்லையா? நம்ம உடம்பு சரியில்லாத அளவுக்கு நம்ம முகத்தில் ஒரு பிரத்யட்சம் இருந்துச்சா, ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சா? நம்மளுடைய ஃபேஸை பார்த்தே ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னா நம்ம ஃபேஸ் அவ்வளோ பலவீனமாக இருக்கா, நமக்கு என்ன ஆயிட்டுன்னு அவர் சோர்ந்து போயிட்டார். அந்த பந்தயத்துலேயும் தோற்று போயிட்டார். என்னைக்கும் ஜெயிக்கிறவர் அந்த பந்தயத்தில் தோத்துட்டார். 2வது தான் புரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. அந்த பொல்லாத ஆள் என்ன செஞ்சான், பொய் சொல்லிட்டு போயிருந்தான் இவரை தோக்கடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் எனக்கு என்ன ஆயிட்டுன்னு யோசிக்க வைத்திரும். தேவ ஜனங்களே, 4 பேர் சொல்லுகிறத நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஜீவியம் தலைகீழாக போக ஆரம்பிச்சிடும். அதனால கர்த்தர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஒரு பெரிய ஓட்டப்பந்தய வீரன் ஒரு நெகட்டிவ் வார்த்தை, ஒரு தேவையில்லாத ஒருத்தனுடைய பொய்யை நம்பினதுனால எனக்கு ஏதோ பிரச்சனையோ, எனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி யோசித்து அந்த ஓட்டப்பந்தயத்தையே தோத்துட்டார். இதே போல தான் இந்த அவிசுவாச வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யும், கீழே விழ வச்சிடும். ஆனால் ஆண்டு சொல்கிறார், அவிசுவாச வார்த்தை வரும்பொழுது விசுவாசத்தை எடுத்து என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. ஏன்னா விசுவாசம் கேடகமாக இருக்குது. கேடகம் என்ன செய்யும், உங்களுக்கு முன்னாடி நிற்கும். அந்த அம்பு உங்கள் நெஞ்சை பிளக்கிறதுக்கு முன்னாடி விசுவாச கேடகத்தில் மோதி கீழே விழுந்துடும். பைபிள் சொல்லுது, பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரம். அக்னி ஆஸ்திரம்னா ஃபயரி டாட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபயரி டாட்ஸ்னு என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த காலத்தில் வில்லுகளில் இல்லை இந்த அம்புகளில் தீயை என்ன செய்வாங்கன்னா கெட்டி அதில் ஒரு சின்ன ஒரு துணியில் எண்ணெய் முக்கி தீயாக வச்சு அந்த வில்லை விடுவாங்க. அது போய் ஒரு வீடுலேயோ இல்லை ஒரு மரத்துலையோ விழுந்துச்சுன்னா அந்த இடமே பற்றி எரிய தொடங்கிடும். தேவ ஜனங்களே, யாராவது ஒரு ஆள் ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையை கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போடுவீங்க. வீட்டுக்குள்ளே திருவிழா நடக்கும், தீ எரியும், தீ பிடிச்சி எரியும். அதனால் தேவஜனங்களே புரிந்து கொள்ளணும், பிசாசு ஒரு வார்த்தையை தான் கிளப்பி விடுவான். ரோட்லேயோ சபையிலையோ எங்கேனாலும் அவன் அதை கிளப்பி விடுவான். நான் உன் பையனை அங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், உன் கணவரை அந்த டாஸ்மார்க்கில் பார்த்தேன், இப்படி ஏதோ ஒன்றை கிளறி விட்டுருப்பான். ஆனால் உண்மையாட்டே உங்கள் கணவர் அங்கே நின்றுருக்க மாட்டார். உங்கள் கணவரை போல ஒருத்தர் நின்றுருப்பான். அந்த ஃபேஸ் கட் இப்படி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சண்டையை தொடங்கிடுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்ளுங்க, 4 பேர் சொல்கிறதுனால யுத்தம் நம்ம பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மள்கிட்ட உணர்த்தினார்னா நம்ம அன்பாக தான் ஆலோசனை சொல்லணும், நம்ம ஜெபிக்க தான் செய்யணுமே தவிர நம்ம சண்டை போடுறதுக்கே அழைக்கப்படலை.
நம்ம போய் சண்டை போட்டு அந்த சொன்ன ஆலோசனையை நம்ம கேட்டு நம்ம சண்டை போட்டுருவோம். அப்போ அந்த கணவர் ஒருவேளை அந்த டாஸ்மார்க் பக்கமே போயிருக்க மாட்டார். உங்களால் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்கள். அவர் திருந்துன்னு நினச்சிருப்பார். அவர் போன அன்னைக்கு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. போகாத அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு யுத்தத்தை போட்டு சண்டையை போட்டுருவோம். சில நேரம் சொல்லுவாங்க, உங்கள் கணவர் யாரையோ ஒரு பெண்ணை பைக்கில் கொண்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கணவரை மாதிரி வேறு ஒரு நபர் கொண்டு போயிருப்பார். உங்கள் கணவர் உண்மையாகவே யாரையும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு நபர் சபையில் உள்ள நல்ல ஆவிக்குரிய விசுவாசி சொல்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இந்த அக்கா சொல்கிறாங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும், இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்கள, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் கண்ணில் சில நேரம் தவறாகப்பட்டிருக்கலாம். அவங்க தவறாக வேறு யாரையோ உங்கள் கணவர் நினச்சி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் சண்டையை போட்டிங்கன்னா ஆயுசு காலத்துக்கு உங்கள் கணவர் அதை மறக்கவே மாட்டார். உங்கள் மேலே உள்ள அன்பெல்லாம் அவருக்கு குறைஞ்சிரும். பிறகு நீங்கள் தான் சொல்லுங்க, என் கணவர் பேச மாட்டேக்காரு, சம்பளத்தை ஒழுங்காக தர மாட்டேக்காரு. தேவ ஜனங்களே, நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க. யாரோ சொன்ன அவிசுவாச வார்த்தை. அதனால தான் மனுஷனை நம்பக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனுஷன்ட்டு இருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் நான் நம்பவே மாட்டேன்னு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க. சபைக்கு போக மாட்டாங்க, சபையில் உள்ள முதியோர்கள்ட்ட பேச மாட்டாங்க, பாஸ்டர் வார்த்தையை கவனிக்க மாட்டாங்க. காரணம் பைபிள் சொல்லுதில்ல, நாசியில் சுவாசம் இல்லை எந்த மனுஷனையும் நம்பாதுன்னு. இப்படி நம்ம ஒத்தக்கட்டையாக போயிடக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. பைபிள் சொல்லுது நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுது, கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்லுது. ஸ்பெஷலாக குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி எந்த வார்த்தைகள் வந்தாலும் அதை நம்ம சீக்கிரமாக அணைக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே அக்னி இருக்குது. உடனடியாக அதை அணைத்து விசுவாசம் என்ற கேடகத்தினால நீங்கள் சொல்லணும், என் கணவர் போயிருந்தால் நான் கோபப்பட மாட்டேன், என் கணவர் டாஸ்மார்க்கிட்ட இருந்தாலும் நான் கோபப்பட போகிறதில்ல. நான் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் ஏன் அழிக்கணும்? அவர் 100 தடவை போயிருக்காரு, சரி 101வது தடவை போயிட்டார், நான் மன்னிக்கிறேன். நம்மளை எத்தனை பாவத்துக்கு ஏசப்பா மன்னித்திருக்கிறார். இந்த உணர்வு தான் விசுவாசம் கேடகம் உள்ளவங்களுக்கு வருமே தவிர சண்டை போட தோணாது. சண்டை போட தோணுதுன்னா அது பிசாசுனுடைய ஆயுதம். இன்றைக்கி இது தெரியாதனால தான் சண்டை வந்து கொண்டே இருக்குது வீட்டில். திரும்பி அதே சண்டை. காரணம், பிசாசு அனுப்புகிற அக்னி ஆஸ்திரம், அக்னி அம்புகள். இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி உங்கள் விசுவாசத்தை வச்சு தடுக்கணும். அது தவறாகவே இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லணும். என் கணவர் என் பிள்ளைகள் தவறாகவே இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லணும். என்னை பற்றி குறை சொல்கிறவங்கள நான் மன்னிக்கிறேன், நான் இதை வச்சு சண்டை போட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, விசுவாசத்தின் உங்களுக்கு அந்த கேடகம் உண்டாச்சுன்னா, நீங்கள் அதுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் விசுவாசத்தில் கேடகம் உள்ளவர்களாக மாறுவீங்க. குடும்பத்தில் அக்னி ஆஸ்திரம் கிரியை செய்யாது. 5வது காரியம், இரட்சணியம் என்னும் தலை சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனும் சொல்லுகிறாங்க. இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன்னா ரட்சிப்பு. கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, பலவிதமான ரட்சிப்பு. ஸ்பெஷலாக ஆவிக்குரிய ரட்சிப்பு. நம்ம இன்றைக்கி பரலோகத்துக்கு போகிறோம், அந்த ரட்சிப்பை தரித்திருக்கணும். உலகத்தில் பலவிதமான எண்ணங்கள் வரும், பாவ எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, கிரயமாக நம்ம அதை அடகு வச்சிடக்கூடாது. கிரயமாக பெற்ற ரட்சிப்பு அதை நம்ம எப்பவும் தலையில் தரிச்சுக்கிடணும். எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த தேசத்தில் உள்ள ஆவிகள், உயர்வுகள், அந்தஸ்துகள் நம்மளை கவரும். பிசாசு தேசத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து இது எல்லாம் நான் உனக்கு தாரேன்னு சொன்னார். அவர் தன்னுடைய சிந்தனையை பாதுகாத்தார். அப்போ சிந்தனையை பாதுகாக்கிறதுக்கு ரட்சிப்பு என்னும் தலை சீரா வேண்டும். நீங்கள் அப்பந்தான் பிசாசு எரிகிறான். அந்த தாட்ஸ், உங்கள் எண்ணங்கள் வரும். 4 பேர் 4 விதமாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஆனால் ரட்சிப்புன்னு தலை சீராக இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. சரி, இன்னும் டீப்பாக பார்க்கலாம், பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை முடிக்கிறோம். அடுத்தது வேகமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், 9 வழிமுறைகள் உண்டல்லவா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக 6வது ஆயுதம். வேத பண்டிதர்கள் 6 ஆயுதங்கள் தான் சொல்லுகிறாங்க. 7வது ஒன்று ஜெபம். அது ஒரு ப்ராக்டிக்கலான ஆயுதமாக பவுல் வர்ணிக்கலை. ஆனால் அந்த 7ஐயுமே நம்ம ஆயுதமாக எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்போ 6வது ஒன்று, எந்த சமயத்திலும் இரட்சணியம் என்னும் தலைசீராவும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைசீரா, அது நம்ம தலையை பாதுகாக்குது. 2வது, அதுக்கு அடுத்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ ஜனங்களே, இந்த சிந்தனை நம்ம பாதுகாக்கப்படணும். நம்ம தேவனை குறித்த எண்ணங்கள், கற்பனைகள், தேவனுக்காக செய்யணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த எல்லா திட்டங்களையும் பிசாசு நம்ம மைண்டில் போடுற ஒரு வித்துனால நாசாயிரும். தேவனுக்காக செயல்பட வேண்டிய நம்ம உலகத்துக்காக செயல்பட ஆரம்பிச்சிரும். அதனால சிந்தனையை பாதுகாத்து கொண்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு ஆயுதம் சொல்கிறாங்க, அதுதான் ஆவிக்குரிய பட்டயம். இதுதான் வசனம் என்ற ஆவிக்குரிய பட்டயம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த வசனம் என்ற ஆவிக்குரிய பட்டயத்தை நம்ம ஜெபிச்சு வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் 1-2 வார்த்தையை பேசுவார். ஆனால் அவர் உங்களை வேரூன்றி வளர்கிறதுக்கு ஒரு பைபிளையே கொடுத்துட்டார். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்துக்கு நேராக தான் வழி நடத்துவார்.
நீங்கள் தேவன்கிட்டருந்து எத்தனை ஆலோசனைகளும் வார்த்தைகளை பெற்றிருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் படிக்கலைன்னா இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் வராது. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அதை உணர்ந்து அதை வாசிக்கணும். நான் 24 மணிக்கூர் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் நான் வேதத்தை வாசிக்கிறதே இல்லைன்னு சொன்னால் உங்கள் கையில் வசனம் என்ற பட்டயம் இருக்காது. ஏன்னா நம்ம 1 மணிக்கூர் ஜெபிக்கிறோன்னா 1 மணிக்கூர் வேதத்தை தியானிக்கணும். வாசிக்க தெரியலையா, ஏதாவது ஒரு ஸ்பீக்கர்லையாவது வசனத்தை போட்டு நம்ம கேட்கணும். ஏன்னா இது எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் கண்டிப்பாக வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும். இதுதாங்க 6வது ஆயுதம். நம்ம பார்த்த 5 ஆயுதங்களையும் உங்களை தற்காக்குமே தவிர மாறி யுத்தம் பண்ணாது. ஒஃபென்சிவ் டிஃபென்சிவ்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ்ன்னு சொல்லுகிறது உங்களை காத்துக்கொள்ளும். தலையில் யாராவது கல்லை தூக்கி போட்டால் ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட் இருக்குது, தலை சீராக இருக்குது, தலை உடையாது. நெஞ்சில் யாராவது ஒரு ஈட்டி வச்சு குத்துனா நெஞ்சில் மார்க்கவசம் இருக்குது, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மார்க்கவசம் பிறரை அடிக்காது. தலையில் உள்ள ஹெல்மெட்டு பிறரை அடிக்காது. விசுவாசம் என்னும் கேடகம் பிறரை அடிக்காது. யாராவது அடித்தா அது உங்களை தற்காக்கும். ஆனால் மாறி தாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அது பட்டயம். உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பட்டயம் உண்டு. அப்போது நீங்கள் வேத வசனத்தை எடுத்து எதனாலும் எதிர்த்து ஜெயிக்கலாம். எவ்வளோ பெரிய பிசாசு வந்தால் கூட, லூசிஃபரே வந்தால் கூட இந்த வசனத்தை எடுத்து பேசலாம். நம்ம அருமை இரட்சகர் பாருங்கள், அந்த வனாந்தரத்தில் பிசாசு முகமுகமாக யுத்தம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து தான் ஜெயித்தார். அதே போல் நீங்களும் வசனத்தை எடுத்து அவனை வெட்டி கொள்ளலாம். ஏன்னா ஆவிக்குரிய உலகத்தில் இது வார்த்தையாக இல்லாமல் இது பட்டயமாக இருக்குது. உங்கள் கையில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஆவிக்குரிய கத்தி, பட்டயம். நம்ம நினைப்போம் அது வசனம் தானே, எழுத்து தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அது ஒரு பட்டயம். பிசாசுக்கு அதை பார்க்கும்பொழுது பட்டயமாக இருக்கும். உங்கள் வாயிலையும் உங்கள் இருதயத்துலேயும் வசனம் இருந்துச்சுன்னா உங்களை கண்டு பயப்படுவோம். ஏன்னா உங்கள் கையில் பட்டயம் இருக்குது. நீங்கள் ஒரு வெட்டு போட்டுருவீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நம்பி சொல்லிக்கொண்டே இருங்க. பிசாசுக்கு வெட்டு உழுந்துக்கிட்டே இருக்கும். பிசாசு அப்படியே சோர்வை கொண்டு வருவான். ஒரு 5000 ரூபா கடன் மாதிரி வருவான், ஒரு 10,000 ரூபா கடன் ஆகிட்டேன்னு வருவான். நீங்கள் சொல்லுவீங்க நான் தாழ்ச்சி அடையன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு வெட்டு விழும், அவன் ஓடிடுவான். சீக்கிரமாக கடன் மாறிவிடும். அப்போது இந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொல்ல இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயம். அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஏன்னா இது ஆவிக்குரிய செயல்பாடுகள். அப்போ நீங்கள் வேத வசனத்தை வாசித்தாலே போதும், ஆவிக்குரிய பட்டயம் கையில் வந்துடும். கடைசியாக 7வது ஆயுதம் சொல்லப்பட்ட ஆயுதம். இதற்கு எந்த ஒரு பொருளையுமே, எந்த ஒரு அந்த ஆயுதத்தையும் பவுல் சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறாரு 18வது வசனத்தில், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, அவர் சொல்கிற ஆவியிலே ஜெபிங்க. அப்போ இந்த 6 ஆயுதங்களும் யூஸ் ஆகணும்னா 7வது ஆயுதமாகிய ஜெபம் நமக்கு தேவை. நிறைய பேர் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆயுதங்களை போட மாட்டாங்க. அதுதான் தவறு. ஆயுதங்களை போட்டுக்கொள்ளணும், ஆயுதங்களை செயல்படுத்த ஜெபிக்கணும். அதுதான் 7வது விஷயம், ஜெபம். 18வது வசனத்தில் போட்டிருக்கிறது. எபேசியர் 6ல் நீங்கள் 14 to 18 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த 7 ஆயுதங்கள், 6 முக்கிய ஆயுதங்களும் ஒரு ஜெபம் என்ற 6 ஆயுதங்களை இயக்கக்கூடிய மொத்தமான ஆயுதம் ஜெபம். அப்போ ஜெபமும் வேத வசனமும் கலந்துட்டுனா, நம்ம அந்த வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 6 ஆயுதங்களும் 7வது ஆயுதமாகிய ஜெபத்தோடு சேர்ந்து எல்லாமே கிரியை செய்ய தொடங்கிடும். சரி, இந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணுற வழிமுறைகள் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் இதை உபயோகப்படுத்துகிற மெத்தடுன்னு ஒன்று இருக்கிறது. விசேஷமாக நம்ம இந்த விடுதலை ஊழியத்தில் இருக்கிறதுனால ஆவியானவர் முதிர்ந்த ஊழியர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு இந்த 7 ஆயுதம் இருக்கும், ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாது. எல்லா போர் வீரர்களுக்கும் கையில் கத்தி இருக்குதுன்னா அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. வாள் சண்டைலாம் பழகுவாங்க. எதிரி இப்படி அடித்தா நம்ம இப்படி காட்டணும். அதே போல் கேடகம், ஷீல்டு, எதிரி அடிக்கும் பொழுது எப்படி தூக்கணும். ஒரு அம்பு இப்படி வருதுன்னா தூரத்துலேருந்தே கடிச்சிருவாங்க. அப்போ நம்ம கேடகத்தை வலதுபுறமாக தூக்கணும். ஏன்னா இந்த அம்பு இப்படி வலதுபுறமாக நம்ம மேலே ஏறும், நம்ம வலதுபுறம் தோள் பட்டையில் பட்டுரும், ஷோல்டரில் பட்டுருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தூக்குவாங்க. அப்போது நம்ம கையில் ஆயுதங்களை வச்சிருக்கிறது பெருசு கிடையாது, அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி அது கலந்து விழாமல் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு தான் வழிமுறையாக அதை உபயோகப்படுத்தக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எந்த ஆயுதமாக இருக்கட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் 9 வழிமுறைகள் நான் சொல்லியிருந்தேன். 7 ஆயுதம்,
9 வழிமுறைகள், மொத்தம் 16 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். இந்த 16 விஷயத்தில் 9 காரியம் ஆவியின் கனிகள் தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். 9 ஆவிக்குரிய கனிகளையும் உங்கள் யுத்த நேரத்தில் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் ரூல்ஸ், இதை தான் ரெகுலேஷன். நிறைய பேர் நான் கணவருக்கு ஆலோசனை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குவாங்க, வசனத்தில் தான் ஆரம்பிப்பாங்க, கடைசியில் சண்டையாக முடிச்சிடும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆயுதத்தை பொறுமையோடு கையாளலை. ஏன்னா பொறுமை ஆவியின் கனியில் உள்ள ஒரு விஷயம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமையை விட்டுட்டாங்க. ஏன்னா பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. ஒரு மனுஷன் தானே, கணவர் தானே, உரிமையில் சண்டை வந்துடும். தெய்வ ஜனங்களே, சத்தியத்தை பேசும் பொழுது இது கணவரா பிள்ளையான்லாம் பார்க்கக்கூடாது, அது ஆத்மாவாக பார்க்கணும். ஆத்மா அது கணவராக இருந்தால் என்ன, மனைவியாக இருந்தானே, அவங்கள்ட்ட பொறுமையாக தான் இருக்கணும், சண்டையை போடக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய அந்த ஆயுதத்திலிருந்து விலகி வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய அந்த ரூல்ஸ்லேருந்து விலகிட்டிங்கன்னா ஆவிக்குரிய ஆயுதங்கள் செயல்படாது. நீங்கள் பொறுமையை இழந்துட்டிங்கன்னா சண்டை வந்துடும். அப்போ கணவர்கிட்ட நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க, அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, இல்லை பிள்ளைகள்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னா இந்த 9 கனிகளையும் வச்சு தான் நீங்கள் யுத்தம் பண்ணணும். அன்பாக தான் யுத்தம் பண்ணணும். அதில் எத்தனை அழகாக போட்டிருக்கு பாருங்களேன், அன்பு. அப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனையை சொல்ல போகிறீங்கன்னா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆலோசனையை கேட்கலன்னு சண்டை போட்டுறக்கூடாது. அடுத்தது சந்தோஷம், உங்கள் முகத்தில் சந்தோஷம் குறையவே கூடாது. அடுத்தது சமாதானம், நீங்கள் பேசுகிற வரைக்கும் சண்டையே அங்கே வந்துடக்கூடாது. அடுத்து அவங்க என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், அவங்க எதிர்த்து பேசி கொண்டு இருந்தாலும் நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கணும். அடுத்தது தயவு, அவங்க என்ன தான் உங்களை வீட்டை விட்டு இன்சல்ட் பண்ணி போனாலும், உங்களை வெளியே அனுப்புனா கூட நீங்கள் தயவு உள்ளவங்களாக இருக்கணும். அவங்க திரும்பியும் உங்கள்கிட்ட உதவி கேட்டால் நீங்கள் உதவி கொடுக்கணும். நான் தான் அன்றைக்கி வந்தேன்ல, நீங்கள் தான் கதவை பூட்டிட்டீங்கல்ல, நான் காலில் உள்ள தூசியை உதறிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. காலில் உள்ள தூசியை உதறது அது வேறு விஷயம், அது ஊழிய சம்பந்தமான விஷயம். ஆண்டு ஒரு ஊரில் இருந்து உங்களை விரட்டுனா அந்த நாட்களில் சொன்னார். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தில் தயவு காட்ட சொல்கிறாரு, சத்ருவை நேசிக்க சொல்கிறாரு. அதனால் ஒருத்தர் நம்மளை சுவிசேஷத்தின் நிமித்தமாக பகைச்சிட்டாங்கன்னா, அவங்க திரும்பி நம்மள்ட்ட மனம் திரும்பி வந்தாங்கன்னா நம்ம தயவு காட்டணும். அவங்க கெட்டவனாக இருக்கிறாங்கன்னா நம்ம ஒதுங்கிக்கிட வேண்டியதான். ஆண்டவர் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி டைமில் நம்ம தூசியை உதறிட்டு தான் வருகிறோம். ஆனால் அவங்க மனம் திரும்பி வராங்க, அவங்க நம்மள்ட்ட பேச வராங்கன்னு நம்ம எப்போ ரெடியாக இருக்கணும். நியாய தீர்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்து நற்குணம், சுவிசேஷம் அறிவிக்கிற நபர்கள்ட்டையோ அவங்கள்ட்ட போய் நம்ம பணத்தை கேட்குறதோ, நம்ம கடனுக்குள்ள விஷயத்தை அங்கே கேட்குறதோ, நமக்கு ஒரு பண ரொட்டேஷன்ஸு அவங்கள்ட்ட கைமாறுகிறது, இந்த மாதிரி நற்குணம் நம்மள்ட்ட சீரழிஞ்சிடக்கூடாது. நிறைய ஊழியர்கள் இன்றைக்கி விசுவாசிகள்கிட்ட பணம், நகைகள், அவங்களுடைய வஸ்திரங்கள், அதாவது வஸ்துக்கள், அதாவது அந்த சொத்துங்களுடைய டாக்குமெண்ட்டை கூட இன்றைக்கி பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, சிலர்கிட்ட அன்பாக பேசி பழகி வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நிறையா தேவ பிள்ளைகள் இன்றைக்கி ஏமாந்துடுறாங்க. ஆதி காலத்தில் விசுவாசிகள் லேண்டெல்லாம் விற்று சபைக்கு கொடுத்தாங்க, அது பரிசுத்த ஆவியை செஞ்சார். ஆனால் இன்றைக்கு உள்ள தேவனை தேடாத நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சிலர் மாட்டிக்கிடுவாங்க, மாட்டிட்டு அவங்கள்ட்ட நகையை கொடுத்துருவாங்க, அதை திரும்பி தரமாட்டாங்க. ஒரு 1,00,000 ரூபா கொடுப்பாங்க, திரும்பி அவங்கள்ட்ட வாங்க முடியாது. சில ஊழியர்கள்ட்ட உண்மையாட்டே காசு இருக்காது, அப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிலவர்கள் வஞ்சகமாக இந்த விசுவாசிகள்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கே இருக்கிறாங்க. இதுதான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம லாபத்தை பார்க்கக்கூடாது, நம்மளுடைய நற்குணம் நாசாயிரவே கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நீடிய பொறுமை, கடைசியில் விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த ஆவிக்குரிய எந்த விஷயமும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விலகிடவே கூடாது. நிறைய இடங்களில் பெண்கள் வருவாங்க, நம்ம இன்றைக்கி எத்தனையோ பாஸ்டர்ஸ் பார்க்குறோம். அவர்கள் பெண்கள்கிட்ட தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க, அவர்களோடு பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட நம்பரை வாங்குறாங்க. இதான் இச்சை அடக்கம் இல்லாமல் போகிற அனுபவம். நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகும்பொழுது ஆணோ பெண்ணோ, வாலிப பிள்ளையோ சின்ன பிள்ளையோ, வயதானவர்களோ முதியோர்களோ, நம்ம அந்த கண்ணியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பாலிய விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. ஸோ நம்ம ஒரு ஊழியக்காரன் இல்லை, நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊழியம் செய்ய போகிறோம், நம்ம குடும்பத்துக்குள்ளாடியோ இல்லை சபைக்குள்ளாடியோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம யுத்தம் பண்ணணும், ஆவிக்குரிய யுத்தம் இருக்குதுன்னா இந்த 9 ஆவிக்குரிய கனிகளை அனுசரித்து தான் நம்ம யுத்தம் இருக்கும். இந்த கோட்டில் நிற்கணும்னா அந்த கோட்டுக்குள்ளே நிற்கணும், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும், இந்த உயரம் மட்டும்தான் எழும்பணும்னா இந்த உயரம் மட்டும்தான் எழும்பணும். அதை தவிர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள் செயலிழந்துடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஸோ தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய ஆயுதம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிற வழிமுறைகள் தான் கனிகள்.
நான் ஆவிக்குரிய வரங்களை கூட நான் சொல்லலை. ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகுமான்னு கேட்டால் அதில் இருந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அது ஊழியம் செய்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம். அதாவது 4 பேருக்கு உதவி செய்கிறது தான் ஆவிக்குரிய வரங்கள். ஆனால் ஆவிக்குரிய கனிகள் சொல்லுகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு வரம் உள்ளவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறான்னு கேட்டால் அப்படி கிடையாது. வரம் பூமியில் ஊழியம் செய்கிறதுக்கு உதவும். ஆனால் கனி உள்ள மரத்தை தான் ஆண்டவர் தேடினார். கனி உள்ள ஊழியக்காரங்களை தான் ஆண்டவர் தேடுகிறாரு. ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் தான் நீங்கள் அறிய முடியும். பரலோக ராஜ்யத்துக்கும் கனி உள்ளவங்க தான் போக முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம 6 ஆயுதங்களும் 7வது ஆயுதமாகிய ஜெபத்தையும் அது கூட 9 வழிமுறைகளையும் மொத்தம் 16 விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இது சாத்தானை அழிக்கக்கூடிய வல்லமையான ரகசியங்கள். தேவ ஜனங்கள் இதை கேட்டுட்டு விட்டுறாதபடி அனுதினமும் ஜெபித்து இந்த ஆவிக்குரிய 7 ஆயுதங்களையும் 9 வழிமுறைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் சாத்தானை விரட்டுவீங்க. இந்த ஆயுதங்களை நீங்கள் தரிச்சிருப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் முதல் உரிமை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பதிவு தான். ஆனால் உங்கள் இருதயத்தில் எழுதப்படணும்னா நம்ம இவ்வாறாக டைம் செலவழித்து நம்ம மெதுவாக கேட்டால் தான் இருதயத்துக்குள்ளே போகும். ஒரு 5 பாயிண்ட்டை கேட்டுட்டு இந்த 16 பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு போகிறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது. இந்த 16 பாயிண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் அடித்தாலே போதும். ஆனால் இன்டர்நெட்டில் வசனம் வந்தால் இதனுடைய விளக்கம் ஆவியானவர் கொடுக்குற இந்த விளக்கம்லாம் அதில் வராது. இது இருதயத்திலிருந்து வரக்கூடியது. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் டைம் செலவே ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு பேரும் திறந்த இருதயத்தோடும் ஜெபத்தோடு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாடி இந்த வசனங்கள் இம்பார்ட்டேஷன் ஆகிருக்கும். உங்களுக்குள்ளாடி நிறைய பேருக்குள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களே உருவாக்கிரும். ஆனால் இதோ கூகுளில் போய்ட்டு இன்டர்நெட் இணையதளங்களில் போய்ட்டு ஒரு 16 பாயிண்ட் 10 பாயிண்ட் கேட்ட உடனே உங்கள் இருதயத்துக்குள்ளாடி அது உருவாகுமான்னு கேட்டால் உருவாகாது. அபிஷேகம் நிறைந்த ஊழியர்கள் பேசும் பொழுது தான் அந்த உங்களுக்குள்ளாடி இம்பார்ட்டேஷன் உருவாகும். இன்றைக்கி ஏஐ தலைமுறைகள், ஏஐ பாஸ்டர் வந்துடுவாங்க. இன்றைக்கி ரோபோட் பாஸ்டராக மாறிட்டு நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் ரோபோட்லேருந்து செயல்படாது. நீங்கள் என்ன பதிச்சு வைக்கிறீங்களோ அந்த வசனத்தை வேணால் ரோபோட்டு சொல்லுமே தவிர கர்த்தர் அபிஷேகத்தை ரோபோட்டுக்கும் ஏஐக்கும் கூகுளுக்கும் கொடுக்கல. இன்றைக்கி கூகுள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணும், இணையத்தளம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணும். ஆனால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இல்லை. அதனால தான் இன்றைக்கி கடைசி காலத்தில் தேவ ஜனங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு 5 பாயிண்ட்டை கேட்டுட்டு போகிறதுக்காக நம்ம வரல. நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாளில் ஆண்டு 24 மணிக்கூர் கொடுக்குறாரு. அதில் நம்ம ஒரு மணிக்கூர் வசனத்தை கேட்கறதுனால ஒன்றுமே ஆகாது. நம்ம மைண்டை டூன் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தீமையான விஷயத்திற்காக நம்ம என்ன செய்யலை, நம்ம டைம் செலவழிக்கலை. குற்றாலம் போகிறாங்க, ஊட்டி போகிறாங்க, எவ்வளோ மணிக்கூர் நம்ம உலகத்துக்காக செலவழிக்கிறோம். நான் ஏன் இதை பதிவிடுகிறேன்னா, அநேகர் 5 பாயிண்ட்டை கேட்டுட்டு போகணும், 10 பாயிண்ட்டை கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கேட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமானு கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவங்கள்ட்ட ஒரு 5 பாயிண்ட்டை கேட்கணுன்னு வராங்க. அவங்க ஒரு கூகுள் மாதிரி எங்கள்கிட்ட எதிர்பார்க்கும்போது அது நடக்காது. வி ஆர் அனாயிண்டட் பீயிங். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பேசுகிறதுக்காக வைத்திருக்கிறார். நாங்கள் பேசுகிறது எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தூக்கி எழுப்பக்கூடிய ஒரு உதவியை செய்து கொண்டு இருக்குது. அதனால் 1 hour பேசுகிறாங்களே அப்படி யோசிக்காமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் இதில் எழும்பி நடந்து அவர்கள் எழும்பி கொண்டிருக்காங்க. பரலோகம் பலனடைந்து கொண்டிருக்கிறது. போர் வீரர்கள் எழும்புகிறாங்க. இதை ஒரு இணையதளத்தினாலேயோ கூகுள்னாலேயோ செய்ய முடியாது. ஏன்னா இணையதளனாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னாலும் சரி, எந்த கூகுள் மீடியானாலும் சரி, அவர்கள் அனாயிண்டட் மெட்டீரியல்ஸ் கிடையாது. தே ஆர் த ப்ராடக்ட் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ். ஆனால் ஒரு ஊழியக்காரன் அவன் அபிஷேகம் பெற்றவன். அவன் வாயிலிருந்து வருகிறது பல ஆத்துமாக்களுக்கு ஜீவ ஊற்றா இருக்கும். அவங்க எழும்பி தேவனுக்காக பிரகாசிப்பாங்க. அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் 1 மணிக்கூர் ஆகுதே 2 மணிக்கூர் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நீங்கள் ஜெபத்தோடு கேட்கணும். ஏன்னா இந்த 1 மணிக்கூரில் உங்களுக்கு தேவையான ஒரு விடுதலையின் வார்த்தை ஏதோ ஒரு ஓரத்தில் மறைஞ்சிருக்கும். நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது தான் 4 ஆத்மாவுக்கும் அந்த ஜெபம் உதவி செய்யும். அவர்களுக்கும் அது விடுதலை கொடுக்கும், உங்களுக்கும் அது விடுதலை கொடுக்கும். அதனால் நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். எப்போல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மற்ற நேரத்தில் கேட்கணும். அதாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரம், நீங்கள் வீணாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம், கூகுள்ஸில்
போய் சர்ச் பண்ணலாம், இணையதளங்களில் சர்ச் பண்ணலாம். ஆனால் தேவனுக்குரிய நேரம் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அங்கே மணிக்கூர் செலவழிக்கிறது யோசிக்கவே கூடாது. 1 மணிக்கூரோ 2 மணிக்கூரோ 3 மணிக்கூரோ நம்ம வசனத்தை கேட்டே ஆகணும். நான்லாம் பல மணிக்கூர் வசனங்களை கேட்டதுனால தான் இன்றைக்கி பல ஆத்துமாக்களுக்கு பயன்பட கர்த்தர் என்ன நிறுத்தியிருக்கிறார். ஏன்ட்ட வந்துட்டு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொன்னால் சிரிப்பாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு கெட் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் மைண்ட். இட் டசன்ட் ஒர்க். உங்கள் சிந்தனையில் வசனத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அது உதவி செய்யாது. நம்ம அடிக்கடி பார்க்குறோம், சிந்தனையில் போன வார்த்தை அது வந்து இருதயத்துக்கு போகணும், அதுக்கு டைம் செலவழிக்கணும். கர்த்தர் சமூகத்தில் இருந்து சோத்திரம் பண்ணி வசனத்தை கேட்கணும். அப்போந்தான் அது இருதயத்துக்குள்ளே போகும். அப்போந்தான் அது ஜீவனாக மாறும், ஆவியாக மாறும். கேட்டுட்டு மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது. எந்த காலத்துலையும் அது உங்களுக்குள்ளே கிடக்கும். எத்தனை பேர் அதற்கு ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம ஸ்பிரிச்சுவல் WFல 9 மணி அளவில் நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை தியானிக்கிறோம். உங்கள் உள்ளான மனுஷனை உருவாக்கி கட்டி எழுப்பும். நிறைய பேருக்கு வேதாம கல்லூரி போகணும், அதனுடைய டீச்சிங்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கையில் காசு இருக்காது, போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது, வயசு தாண்டி இருக்கும். ஆனால் நம்ம சேனல் மூலமாக அந்த ஆசையை கர்த்தர் தீர்க்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலே வேதாகம கல்லூரியிலே இருந்து பல ஆண்டுகளாக 7 ஆண்டுகளுக்கு மேலே வேதாகம கல்லூரியை படித்து இன்றைக்கி ஆண்டு உங்களுக்காக நல்ல விஷயங்களை, ஆவிக்குரிய விஷயங்களை பரிசுத்த ஆவியிலிருந்து பெற்றுக்கொண்டு தியாலஜிக்கல் பார்வையில், இறையியல் பார்வையிலிருந்து கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் இந்த அடியனுக்கு உதவி செய்கிறாரு. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.